ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டேஸ்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிச்சமான பரோட்டா வச்சு எப்படி ஒரு சூப்பரான டிஷ் செய்யறதுன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னரா கூட சாப்பிடலாம். ஆனா நாங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸா செஞ்சோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட கீறி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் மிக்சியில 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் இதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்குங்க. தக்காளியோட கலரே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா அதை இது கூட கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பொரிச்ச சிக்கன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சிக்கனையும் ஆட் பண்ணி இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணல, ஏன்டா தக்காளியை அரைச்சி நான் ஊற்றிட்டேன், அதனால டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணல. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக கிரேவி நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. இதில் உள்ள தண்ணியில் நல்லா வற்றி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பரோட்டாவை இது போல சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பரோட்டா இருக்கும். இதை கட் பண்ணி வச்சிருந்த பரோட்டாவை அப்படியே அந்த கிரேவில ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உண்மையாவே செமையா இருந்துச்சு. வெறும் பரோட்டாவா சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது இன்னும் டேஸ்டா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பரோட்டாவை நல்லா அதோட கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுல இருக்கிற மிச்ச தண்ணியும் நல்லா வத்துற அளவுக்கு அப்பப்ப பரட்டி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க கேப்சிகம், பன்னீர், எக், சிக்கன் இது போல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் தம் போட்ட மாதிரி செட் ஆக விடலாம். இது கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு ½ லெமன் எடுத்து அப்படியே மேலாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புளியறது ஆப்ஷனல் தான். நீங்க எவ்வளவு பரோட்டா எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற சைஸ்ல லெமன் புளிஞ்சுக்கோங்க. லெமன் ஊத்துனதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பரோட்டா நல்லா தண்ணியே இல்லாம செட் ஆன பிறகு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மசாலா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க ஈவினிங் டைம்ல கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லைன்னா நைட் டின்னராவோ கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நார்மல் பரோட்டாவா இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கறதுனால சூப்பர் அண்ட் டேஸ்டியான மசாலா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.